ஹாய், வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரைஸ் மில் வந்திருக்கோம். பாபநாசம் அருகில் இருக்கக்கூடிய டானாவில் ஒரு பழமையான ரைஸ் மில். நெல் குத்த வந்திருக்கோம். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மில்லுக்கு அடிக்கடி வந்திருக்கேன். வாங்க. வணக்கம் அன்பு உலக உறவுகளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹமீதியா ரைஸ் மில். எங்கள் ஊரில் பாரம்பரியமிக்க ஒரு ரைஸ் மில். இந்த ரைஸ் மில்லில் நெல் குத்துக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி திருக்கார்த்திகை, கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி தேவை. இந்த பச்சரிசி வாங்குறதுக்காக பச்சை நெல் குத்த வந்திருக்கோம். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் தாத்தா பாட்டியோட நெல் குத்த வந்திருக்கேன். ரொம்ப பழமையான ஒரு ரைஸ் மில். இன்றைக்கி நம்ம அரிசினாவே பலசர கடையில் தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை நண்பர்களே, நம்ம வயல்லேருந்து சுத்தமான பச்சரிசியை கொண்டு வந்து நம்ம பலகாரம் செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார். நன்றி. நல்ல வழியாக நெல்லை போட அந்த நெல் உடைஞ்சி அரிசியாக மாறக்கூடியதை பாருங்கள் நண்பர்களே. அடுத்து தவிடு இந்த பக்கமாக வந்துடும். இந்த தவிடை நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு கொண்டு போய் உரம் அவங்களுக்கு தேவையான இறையாக்கிடலாம். எவ்வளவு அரிசியாக்க முடியுமோ அவ்வளவு அரிசியாக்கி அந்த அரிசியை அப்படியே இந்த சல்லடையில் போட்டு, இது உமி தனியாகவும் கல் குருணா தனியாகவும் போட்டுருவாங்க. இதில் அரிசி வரும். இதில் நமக்கு கோழிகளுக்கு தேவையான குருணா வரும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம விலை பார்த்தோம்னா அந்த விலை ஈடு இணையே இல்லைங்க. நம்ம வயல், நம்ம நெல், நம்ம அரிசி, அதை சுவையான உணவாக்கி சாப்பிடும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது எல்லாமே பாரம்பரிய முறை நண்பர்களே. இப்போ நவீன இயந்திரங்கள் மூலமாக பெரிய பெரிய நவீன அரிசி ஆலைகளில் ஒரு நாளைக்கு பல 100 மூடைகள் அரிசியாகி வெளியே வருது. இது பாரம்பரியமான முறை. நமக்கு ஒரு மாதத்துக்கு அரை மூடை நெல் தான் தேவைப்படும். அந்த அரை மூடை நெல்லுக்கு என்ன விலையோ அதை நாம் குத்துவதற்கு கொடுப்போம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த கோரி புதுசாக செஞ்சு கொண்டு வந்தாங்க. இப்போ எனக்கும் வயசாயிட்டு, இந்த கோரிக்கும் வயசாயிட்டு. பாருங்கள், இது ஒரு இரும்புலேயே செய்யப்பட்ட ஒரு சின்ன பக்கெட் மாதிரி. கடைசியாக நாம் இதில் தவிடு போடணும். இவர் தான் மில்லுடைய ஓனர், ஹமீதியா ரைஸ் மில் ஓனர் சுல்தான். என்ன முழு பேர்? என்ன பேருன்னு? பெரிய மீரான். அப்பா பேர் சொல்லுங்க. முகமது அலி. அவங்க அப்பா காலத்திலே ஆரம்பிச்ச ஒரு பழமையான பாரம்பரிய மில் நண்பர்களே. எங்க அரிசி வாங்கி சாப்பிட்டாலும் நமக்கு திருப்தி இருக்காது. நம்ம அரிசியை கொண்டு போய் வீட்டில் குத்தி சாப்பிடுறது. இது போன்ற நம்முடைய உள்நாட்டு தொழில்நுட்பங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும் நண்பர்களே. இது மாவு இடிக்கிற மிஷின், அது நமக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் அரைக்கிற மிஷின்.